இந்த வீடியோவில் ஒரு ஹோண்டா ஆக்டிவா அல்லது டியோ அந்த வண்டியில் வரக்கூடிய ஆயில் லீக் அதை எப்படி சரி பண்ணுங்கிறத பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள், வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வணக்கம், இங்கே பார்த்துருக்கிறது ஒரு BS6 டியோ, ஹோண்டா டியோ. அது வண்டி 2 நாள் முன்பாக நன்றாக ஓடிட்டு இருந்த வண்டி, நல்லா தான் ஓடிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தோம்னா ஒரு 2 நாளாக ஃபுல்லாக இந்த ஏரியா முழுக்க ஆயில் அவுட் ஆகிடுச்சு, வெளியில் ஃபுல்லாக ஆயில் அவுட் ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஞ்சர். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, இது ரொம்ப டேஞ்சர். என்ன காரணங்கிறத பற்றி பேசுவோம். முதல்ல இந்த மாதிரி ஆயில் லீக் ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்குறது தான் மேக்னெட்டோ ஜென்ரேட்டர். இந்த வண்டிக்கு இந்த மாதிரி ஆயில் லீக் ஆகுது அப்படின்னா 2-3 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 650 ml தான் ஆயில் வரும் BS6க்கு. அளவு தெரியாமல் பழைய வண்டின்னு நினச்சி 850 ml அல்லது அப்படியே டப்பா வாங்கி 1 லிட்டர் ஊற்றிட்டாலோ, பழைய ஆயிலை ஃபுல்லாக இறக்கி எடுக்காமல் மேலே வந்து டாப்அப் பண்ணேன்னு சொல்லிட்டு வழியை ஊற்றிட்டாலோ இந்த விஷயம் நடக்கும். ஒன்று. அடுத்த 2வது பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ரீத்தர் டியூப் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க இன்ஜின் ஹெட்டில். இதான் இன்ஜின் ஹெட்டு, இது வந்து ப்ரீத்தர் டியூப். இந்த ப்ரீத்தர் டியூப் எங்கே போகும்னா, இப்படியே போயிட்டு ஏர் ஃபில்டரில் இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகும். இப்போ ஏதோ ஒரு காரணத்தால் இந்த டியூப் அடப்பட்டு போச்சுனாலும் இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கிராங்க் கேஸ் வெண்டிலேஷன் அப்படிம்போம். உள்ளே வந்து ஆயில் வேப்பர் ஆகும்போதோ அல்லது பிஸ்டன் மேலையும் கீழே மூவ் ஆகும்போது கீழே வந்து என்ன பண்ணும்னா ஒரு ஃபோர்ஸ் டெவலப் ஆகும், கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ் டெவலப் ஆகும். அந்த ஃபோர்ஸில் ஆயில் வெளியில் தள்ளாமல் இருக்கிறதுக்கான ஒரு பிரீத்தர் அமைப்பு இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. சின்னதாக ஒரு மெக்கானிக்கல் அமைப்பு இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. அப்போ இந்த டியூப் அடைப்பட்டு போச்சுனாலோ அல்லது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பிரீத்தர் காற்றை மட்டும் வெளியில் அனுப்பணும், ஆயில் அனுப்பக்கூடாது. அதற்கான சிஸ்டம் இதுக்குள்ளே இருக்குது. அப்போ அதில் ஏதாவது பிரச்சனையாகி பிளாக் ஆகிடுச்சினாலோ தான் இந்த மாதிரி மேக்னெட்டில் ஆயில் வரும். இது ஆயில் வரத்துக்கான காரணம் பார்த்திங்கன்னா, இந்த மேக்னெட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மேக்னெட் ஆயில் சீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன சீல் போயிடுச்சு. மேபி அது ஒரு 30 ரூபா 40 ரூபா தான் ஆகும். ஆனால் நம்ம இதை உடனே கவனிக்காமல், இப்போ வரைக்கும் இந்த வண்டி ஓடிட்டுருக்கு, நம்ம இதை கவனிக்காமல் ஓட்டிட்டோம் அப்படின்னா 2 விஷயம் நடக்கும். ஒன்று, ஆயில் ட்ரெயின் ஆகி இன்ஜின் சேஸ் ஆகி நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இதை நம்ம உடனே கண்டுபிடிச்சிட்டோம். உங்கள் காயில் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்குது, காயிலில் பெரிய அளவில் ஆயில் வந்து அடிக்கலை, பார்த்தா தெரியுது உங்களுக்கு. ஒருவேளை இந்த காயிலில் வந்து உங்களுக்கு நிறைய ஆயில் அடிச்சிடுச்சு அப்படின்னா, இந்த காயில் இதுக்குள்ளே வரக்கூடிய ஹால் சென்சார் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா, இந்த காயில் யூனிட் மட்டுமே உங்களுக்கு அரௌண்ட் 4500 rupees வந்துடும், 4500 ரூபா வந்துடும். அப்போ அதெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா, ஆயில் லீக்கை அவாய்ட் பண்ணாதீங்க, ஆயில் லீக்கை அவசியப்படுத்தாதீங்கன்னு நம்ம நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். ஒரு சின்ன ஆயில் லீக் தானே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய டேஞ்சர் ஆகி போயிடும், பெரிய டேமேஜ் ஆகி போயிடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஆல்மோஸ்ட் இது ஒரு வாரம் 10 நாளாக இருக்கும் போல் எங்களுக்கு நேற்று தான் வெளியில் தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், பிரிச்சுட்டு இதற்கான ஆயில் சீல் மாற்றணும். அடுத்து நம்ம அதை பிரிக்க போகிறோம், பிரிச்சுட்டு தொடர்ந்து பேசலாம். இப்போ நம்ம மேக்னெட் அவுத்து எடுத்துட்டோம். டூல்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ராப்பராக போடணும். புல்லர் போட்டு தான் மேக்னெட் அவுக்க முடியும். ஃபுல்லாக கரோஷன் புல்லர் போட்டு அவுத்துருக்கோம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து புதியதாக வேலை பழகிறவங்க இதில் ஸ்டாப்பர் போடுவாங்க. ஒரு ஒய் ஷேப்பில் நம்மளே பழைய வீடியோக்களில் காட்டியிருப்போம், ஸ்டாப்பர் போடுவாங்க. ஸ்டாப்பர் கவனித்து போடணும். BS6 வண்டி பொறுத்த வரைக்கும் நம்ம போடக்கூடிய ஸ்டாப்பர் பார்த்திங்கன்னா காயில் அடிச்சிடும். அப்போ இதெல்லாம் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் 4000 4500 ஆகும்னு. இந்த காயில் வந்துட்டு தான் இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆயில் வந்து அப்படியே ஸ்பில் ஆகி கிடக்கு. ஊற்றுறது தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது மிக முக்கிய விஷயம், இந்த ஆயில் சீல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னோம். ஆயில் சீல் எங்கே இருக்குன்னு அப்படி ஒரு டவுட் வரலாம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த தெரிகிறதான் ஆயில் சீல். பிளாக் கலரில் கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு சென்டரில் தெரிகிற ஆயில் சீல். இந்த இடத்துல ஆயில் வந்திருக்குன்னு தெரியுது. இப்போ இந்த காயில் யூனிட் அவுக்க போகிறோம். காயில் யூனிட் அவுத்துட்டு கம்ப்ளீட்டாக பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஏரியா எல்லாமே க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு அந்த சீலை மாற்ற போகிறோம். இப்போ நம்ம என்ஜின்லேருந்து மேக்னெட்டோ காயில் செட் அவுத்துட்டோம். மேக்னெட்டோ காயில் செட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 mm அலைன் கீ, எல்கி போல்டு வரும். இது 3ல் வரக்கூடிய 3 போல்டு அவுத்தாச்சு. அடுத்தது முக்கியமான போல்டு, இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரக்கூடிய போல்டு, இது 5 mm ஃப்ளவர் கீ. இந்த மாதிரியான ஒரு கீ போட்டு வைக்கணும். அவுத்து எடுத்துட்டோம். இந்த காயில் இந்த பக்கம் தெரியக்கூடியதான் ஹால் சென்சார். இந்த ஹால் சென்சாரோடு சேர்ந்து வரும். இந்த ஹால் சென்சாருடைய மவுண்டிங் பார்த்தா இந்த இடத்துல வரும்.
இப்போ அடுத்தது நம்ம ஆயில் சீல் அவுக்கணும். ஆயில் சீல் வந்து இது மாதிரி ஒரு கனெக்டர் ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு ஜஸ்ட்டு லிஃப்ட் பண்ணி இழுத்திங்கன்னா வெளியில் வந்துடும். எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ அந்த சீல் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். சீல் பார்த்தீங்கன்னா தெரியுது. இதில் சீலில் பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கும். இப்போ டிஸ்பிளே பண்ணுறோம். இதே நம்பர் இருக்கக்கூடிய ஆயில் சீல் தான் மாற்றணும். ஏன்னா கிளச்சு ஷாஃப்ட் ஆயில் சீலும் அந்த மேக்னெட் ஆயில் சீலும் பக்கமாக இருக்கும். பார்வைக்கு ஒரே மாதிரி இருக்கும். அந்த நம்பர் பார்த்து மாற்றணும். அதே போல் இப்போ நம்ம வந்து மெலிசு கனெக்டர் போட்டு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம ஏற்கனவே ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக வெல்டிங் ராடில் இது மாதிரி ஒரு டிவைஸ் பண்ணி ஆயில் சீல் எடுக்கிற ஸ்கூட்டி பெப்பில் காட்டியிருப்போம். இப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணி இழுத்திங்கன்னா சீல் வந்துடும். சீல் வந்துருச்சு. இப்போ புது சீல் போட்டு ஒரு ப்ராப்பரான பைப்பு, ஒரு பிளாஸ்டிக் பைப்பு வச்சு அடிச்சிங்கன்னா சீல் போய் கரெக்டாக லாக் ஆகிடும். அவ்வளோதான் வேலை. இது எல்லாத்தையும் இப்போ க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டு ஒர்க் முடிக்க போகிறோம். புது ஆயில் சீலை உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம். இதை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இதை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு பிவிசி பைப், அந்த பைப்புடைய மேலே வரக்கூடிய கப்ளர், இந்த கப்ளர் கரெக்டாக அதில் உள்ளே போகும். அவ்வளோதான். நீங்கள் அப்படியே வந்து ஹேமராவில் தட்டிங்கன்னா லாக் ஆகிடும். இப்போ ஆயில் சீலை ப்ரெஸ் பண்ணிட்டோம். கேஸெல்லாம் பார்த்தா க்ளீன் பண்ணியிருக்கோம். காயில் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு பெட்ரோல் போட்டு. அவ்வளோதான், மாட்ட வேண்டியதான். அந்த ஆயில் சீல் பொறுத்த வரைக்கும் ஏப்படாமல் அடிக்கலாம். என்ன காரணம்னா உள்ளே ஒரு ஸ்டெப் இருக்கும். கரெக்டாக ஈவனாக உள்ளே போயிருக்கு. ஒரு 1 மில்லிமீட்ரு உள்ளே போய் தான் நிற்கும் அது. அவ்வளோதான். காயில் மாட்டிட்டு மேக்னெட்லாம் மாட்டி எல்லாத்தையும் அவுத்தபடியே செட் பண்ணோம்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்னெட் காயில் மாட்டிட்டோம். 3 ஸ்க்ரூ. ஹால் சென்சாருக்கு வரக்கூடிய ஒரு ஸ்க்ரூ போட்டாச்சு. மிக முக்கியமான விஷயம், இந்த மாதிரி மேக்னெட் காயிலெலாம் மாட்டும்போது த்ரெட் சீல் அண்ட் பேஸ்ட், ப்ளூ கலர் பேஸ்ட் போட்டு மாட்டினீங்கன்னா தான் ரிமூவ் ஆகி மேக்னெட்டில் வந்து உரசிக்காது, பயம் இல்லாமல் இது பண்ணலாம். அதே மாதிரி இந்த காயில் வயர் போகக்கூடியதுக்கான கைடு பிளேட், இதுக்கு ஒரு 2 10 mm போல்ட் வரும். M6 போல்ட் வரும். பார்த்தீங்கன்னா தெரியுது. இது ஒரு போல்டு, இது ஒரு போல்டு, 2 போல்ட் வரும். பிளேட்டை போட்டு டைட் பண்ணிட்டோம். மேக்னெட் கீ இருக்கா செக் பண்ணிக்கிறோம். மேக்னெட் கீ இருக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து மேக்னெட்டும் க்ளீன் பண்ணியிருக்கு. மேக்னெட் தூக்கி மாட்ட வேண்டியதான். அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். வண்டி கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், வண்டி கிளியர் ஆகிடுச்சு. மேலே ஃபேன் மாட்டணும், ஃபேன் கவர் மாட்டணும். இவ்வளோதான். இது ஒரு பெரிய வீடியோவாக இருந்தால் கூட ஒரு ஆயில் லீக் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். இதுக்கு மேலே கண்டிப்பாக அது ஆயில் வந்து லீக்கேஜ் ஆகாது. என்ன காரணம்னா ஆயில் செல் ரொம்ப அதிகமாக போனாலோ, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் 2-3 காரணத்தால் தான் ஆயில் லீக் ஆகும். அடுத்தடுத்து நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்னா, அந்த பிரீத்தர் செக் பண்ணியிருக்கோம். ஆயில் வந்து திரும்ப என்ன பண்ணுவோம்னா, ஏற்கனவே ஆயில் போயிருக்கு, லெவலில் இருக்கா பார்த்துட்டு லெவல் செக் பண்ணணும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம். டோட்டல் இதுக்கு 650 ml தான் செக் பண்ணி வண்டி கொடுக்க போகிறோம். அவ்வளோதான்.